ஒழுங்கா எனக்கு வழியை விடுறா. முடியாது. நான் என் தங்கச்சி கூட தான் தூங்குவேன். நான் யாருக்கும் வழி விட மாட்டேன். என் பக்கத்தில் இடம் இருக்குல்ல, வந்து அங்கே படுத்துக்கோ. கயல் வழி விட சொல்லு கயல். அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. நீ ஆச்சு அவனாச்சு எனக்கு தெரியாது. நாங்கள் படுக்க போகிறோம், எங்களை விடு. அம்மே கால் வலிக்குதம்மே, அவனை வழி விட சொல்லாமே. கயல் நீயாவது நகரு கயல். டேய் அதெல்லாம் முடியாது. நான் என் நாத்து பக்கத்தில் தான் படுப்பேன். பத்தாவதுக்கு எங்கடா நகர்றது? நகர் அந்த பொண்ணுக்கு கீழே தான் விடணும். படா. உன் தங்கச்சி பக்கத்தில் தானே படுக்கணும். போய் உன் பொண்டாட்டி தங்கச்சி கொண்டு படி, எனக்கு இந்த இடத்த விடு. ஏய் நீ ஆச்சு அவனாச்சு அவனை என் பக்கத்தில் தான் கூத்து விட்டு வச்சுக்காது. இந்த பக்கம் நான் தூணம் வந்தான். அந்த பக்கம் நீங்கள் எதனா பண்ணிக்கோங்க, எனக்கு தெரியாது. சரி அம்மா, நீ சோஃபா பண்ணுங்க, இதில் தூங்கலாம். ஏங்க இப்படி பண்ணுறீங்க? கட்டில் தானேங்க, ஏதோ ஒரு இடத்துல வந்து படுங்களேங்க. ஏங்க நீ சோஃபாக்கு வாண்ண. சோஃபாவில் எப்படி படுக்க முடியும்? 2 பேர் விளையாடுறியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வாண்ண. நான் வரல, நான் கட்டில் தான் தூங்க போகிறேன். ஏய் அதெல்லாம் நாங்கள் விட முடியாது. போ, வேணா அவனை கூப்பிட்டுக்கோ. அவனையாவது எனக்கு பள்ளிவிட சொல்ல, அதுவும் பண்ண மாட்டேங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? இவனுங்க என்ன சின்ன பசங்களா? நீ ஏன் இப்படி சண்டை போடுறானுங்க? நான் ஒன்று சொல்லட்டுமா? நாங்கள் வெளியே போய் படுத்துக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் உள்ளே படுத்துக்கோங்க, என்னால் முடியல உங்ககிட்ட. வேண்டாண்டி வாடிங்க, அவன் வீட்டில் நீங்கள் வா. அம்மே அவர் பக்கத்தில் தானே படுக்க போகிறேன், அப்படியே வந்து பட. மாட்டேன், நான் பக்கத்தில் தான் படுப்பேன். நம்ம கண்டிஷன் என்ன தெரியும்ல உனக்கு, அப்புறம் நீ மாறுற. இதோ பாரு, அன்றைக்கும் உங்களுக்கு ப்ரைவசி கொடுத்துட்டு நான் போனல, மாதிரி எனக்கு வேணும் கொடு. ஓ சொல்லி காட்டுற அப்படி தானே? அப்படி இல்லை, நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்? அது மாதிரி நீ என்ன புரிஞ்சுக்கோ. ஏன் அதெல்லாம் முடியாது. ஆமாம் நீங்கள் 2 பேரும் என்ன பேசுகிறீங்க? ஒன்றும் புரியல. என்ன பேசுகிறாங்க புரியல. என்ன பேசுனீங்க? அன்றைக்கி கேர்ள்ஸ் நீங்கள் எல்லாம் அவரும் போய் படுத்தீங்கல்ல, என்ன அவங்க கூட படுத்துக்க சொன்னீங்கல்ல. சரி ஃபஸ்ட் டைம் தூங்குறாங்களே அப்படி சொல்லிட்டு நான் தனியாக தூங்கட்டோன்னு விட்டு நான் போய் தாத்தா கூட தான் படுத்தேன். நான் என் ஃப்ரெண்டுன்னு யோசிச்சல, அது மாதிரி அவன் யோசிக்கிறேன் நான் ஃப்ரெண்டுன்னு. எனக்காக என் தங்கச்சி ஒரு நாள் விட்டு கொடுக்கல, கொடுக்க வரானா பாரு. ஆமாம் கேர்ளி, இவங்க என்ன கேர்ளி இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை போடுறாங்க? எனக்கு புரியல. இதுங்க 2 இப்படி போடலன்னா தான் ஆச்சரியம், போட்டாலும் ஆச்சரியம் இல்லை. இதை நான் குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். நீ வேறு. டேய் நீயாவது விட்டு கூடண்டா. ஏன்டா? என்னால் முடியாது கையல். நீங்கள் எப்படின்னா போங்க, நான் பேய் படம் போட போகிறேன். கேர்ள்ஸ் படம் போடுங்க, நம்ம பார்க்கலாம். நீங்கள் எப்படின்னா போட்டோம். ஏய் நீங்கள் பேய் படம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வையா, உங்களை பிச்சிடுவேன். என்ன டெய்லி ஒரு பேய் படம் வெறுப்பேத்துறீங்களா? டேய் இது அந்த பேய் விட சூப்பராக இருக்கும்டா, இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும்டா. நீ வேற நேற்றை விட இன்னைக்கு செமையாக இருக்கும். இப்போ பாருங்க, அண்ணின்னு கூட பார்க்க மாட்டேன். எதுக்கு அடையதோ தொத்தி அடிச்சுடு, கம்முன்னு வந்துருங்க. என்ன அம்மே பாரு, பேய் படம் போடுறாங்க, ஒழுங்கா என்கிட்ட வந்துடு. பரவாயில்ல, என் தங்கச்சி என் கூட இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். டேய் விருப்பித்தாதடா. டேய் நீங்கள் 2 பேரும் ஏன் அப்படி சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை போடுறீங்க? நான் என்ன பண்ணட்டும் கையில், இப்பெல்லாம் வர வர எனக்கு பிடிக்காத மாதிரியே செய்கிறான் கையன். என்னது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி செய்கிறாரா? அப்பனா அவன் திருந்திட்டான்னு சொல்ல வர, அப்படிதானே? என்ன கையில் என்ன ஊற்றுறியா? உண்மைதானே? பாத்தியா, உனக்கு பிடிக்காம செஞ்சேன்னு எவ்வளோ நல்ல பேர் வருதுன்னு. அதனால என் தங்கச்சி கூட தான் இருப்பேன். நீ எப்படின்னா போ. பொண்டாட்டி வேண்டாண்டி, அவன் தான் என்ன விருப்பத்துறானா, நீ என்ன விருப்பத்துற. ஒழுங்கா நீ வந்துடு, இல்லை எனக்கு அங்கே இடம் விடு. ஏதாவது ஒன்று பண்ணு, இல்லைனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் கோச்சிக்க மாட்டீங்களே? கேட்டியா? என்னடா கேளு. இல்லை, உங்கள் புருஷன் உங்கள் பக்கத்தில் படுக்காமல் தங்கச்சி பக்கத்தில் படுக்கிறதுக்கு எவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. இதை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் காண்டாகல? சேச்சே கிடையவே கிடையாது. இவனை எனக்கு 8 வருஷமாக தெரியும்ல. 8 வருஷத்தில் நாங்கள் 2 வருஷம் ஃப்ரெண்டாக பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் லவ் பண்ணோன்னு வச்சுக்கோ. அந்த 8 வருஷத்துலையும் சரி, நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்த காலத்துலையும் சரி, அவன் அதிகமாக பேசினது அவன் தங்கச்சியை பற்றி தான். அதுக்கப்புறம் அவன் மாப்பிள்ளையை பற்றி தான். அதனால் அவனுக்கு அவன் தங்கச்சி தான் உலகம். அதை தாண்டி அவன் எதுவுமே யோசிக்க மாட்டான். தங்கச்சி தான் உலகமா? ஆனால் அவர் நிறைய வாட்டி அவளுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்திருக்காரு. எனக்கு அது புரியல. அது அந்த லூஸோட முட்டாள்தனம். முட்டாள்தனமா? புரியல. அவன் என்ன நினச்சிட்டான்னா, தங்கச்சி அவனை விட்டு பிரியக்கூடாதுன்னா மாப்பிள்ளை கூட க்ளோஸாக இருந்துட்டா அந்த பாண்ட் வந்து இவங்களை பிரிக்காதுல்ல. அதனால் ஆப்வியஸ்லி அவங்க 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். இதனால் இவன் கூட இன்னும் நல்லா க்ளோஸாக இருந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சதாகவே பண்ணிகிட்டு இருந்தான். தங்கச்சி தானே விட்டு பிரியாது. ஆனால் அந்த லூஸுக்கு தெரியல, அவன் கூட க்ளோஸ் ஆகிட்டு இருக்க கேப்ல எங்கள் தங்கச்சி தள்ளி போயிட்டுருக்குன்னு. ஓ, கடைசியில் இப்போ அவர் தெரிஞ்சிட்டார். அவனே ஒத்துக்கிட்டு அவனே பேசுன்னு சொன்னால் கூட அவள் பேச மாட்டான்னா அவள் பேச மாட்டானா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ மாறுறான் போல. அப்போ கூடிய சீக்கிரத்தில் திருந்திடுவான். ஏன்னா அவன் பாசத்தில் பண்ண முட்டாள்தனமான விஷயந்தான் இது. சில பேர் பாசத்தில் என்ன பண்ணுறோம், தப்பாக பண்ணுறோமா சரியாக பண்ணுறோமான்னு தெரியாமல் பண்ணுவாங்கல்ல. அப்படி தான் அவன் பண்ணிட்டான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அவனுக்கு இந்த உலகத்துலேயே பிடிச்சது ஃபஸ்ட்டு அவன் தங்கச்சி மட்டும்தான். பாரு. ஆனால் அவர் கூட பேசாமல் அவ்வளோ வெறுப்பாக இருக்காளே.
அவள் வெறுப்பாக இல்லை, கோபமாகவும் வருத்தமாகவும் தான் இருக்கா. எப்படி சொல்கிறது, நீங்களே பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ற ஆதங்கம் தான் அவளுக்கு. அதனால் அந்த ஆதங்கம் குறைஞ்சிச்சின்னா உங்கள் மேலே இருக்க கோபம் வருத்தம் எல்லாம் குறைஞ்சிரும். அவளுக்கு இதை மற்றவங்க பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனையாக இருக்காது, நீங்களே பண்ணிட்டீங்களேன்ற வருத்தம் தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அவள் சீக்கிரமாக சமாதானம் ஆகிடுவா. அதனால் எப்படி இருந்தாலும் அவளால் உங்கள் கூடலாம் பேசாமலும் உங்கள் கூட எப்பயும் போல் இல்லாமலும் இருக்க முடியாது. அவள் எப்படி இருந்தாலும் உங்கள் கூட க்ளோஸ் ஆகிடுவாள். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா இது நீங்கள் பெரிய வழியாக கொடுத்துட்டீங்கல்ல. அவளுக்கு இது அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. நாட்டை விட்டு போகணுன்னு யோசிச்சிருக்கா, அப்போ புரிஞ்சுக்கோங்க. அதையும் அவள் யோசிச்சாலும் எங்களுக்கு இப்போ வரைக்கும் புரியல. யாருமே இல்லைனாலும் நீங்கள் இருப்பீங்கன்னு அவள் தாட் யோசிச்சது. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஒரு மொத்தமாக தூக்கி போட்டால் அந்த விரக்தியில் எடுத்த முடிவு தான் அது. ஆனால் அது உடனே மாறாது கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஒரு மாதம் அவளை அவ்வளோ யோசிக்க வச்சுருக்கீங்க. அவள் யாருமே வேண்டான்னு போகணும் முடிவெடுத்தானே யோசிச்சு பாருங்கள். ஆனால் ஆறும் பொறுமையாக தான் ஆறும், உடனேலாம் ஆறும் சொல்ல முடியாது. திருப்பி நீங்கள் மேலே மேலே தப்பு பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆறும், இல்லைன்னா அப்போ உங்களுக்கு தான். புரிஞ்சிருச்சு. இனிமேல் கேர்லியை விட மாட்டோமே, விடவே மாட்டோம். டே கெஞ்சி கேட்குறேன்டா, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, எனக்கு பொண்டாட்டி கொடுடா. எப்போனாவது இப்படி பொண்டாட்டி கொடுறான்னு கேட்பானடா, ஏன்டா இப்படி பண்ணுற? அதே தான்டா நானும் கேட்குறேன். அவனா தங்கச்சி விடு விடுன்னு கேட்பானா, விட்றா என்ன? இவங்க திருத்த மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம பேய் படம் பார்த்த மாதிரி தான். இந்த காமெடி படத்தை பார்த்துட்டு தூங்க வேண்டிதான். வேறு என்ன பண்ணுறது, பேய் படம்லாம் பார்க்க முடியாது. டேய் கடைசி கேட்குறேன், நீ வழி விடுவியா விட மாட்டியா? மாட்டேன். கயல் உன் பக்கத்துலேயாவது எனக்கு இடம் விடுவியா விட மாட்டியா? உன்னையும் கேட்குறேன். அதான் சொல்லிட்டேன், எனக்கு உங்களுக்கு அந்த சம்மந்தமோ இல்லை, கிளம்புங்க. அம்மே நீ சோஃபாக்கு வருவியா வர மாட்டியா? சோஃபாவில் எப்படிம்மா படுக்க முடியும்? கேட்டது நீ வருவியா வர மாட்டியா? அம்மே நீ வரியா நான் வெளியே போட்டுமா? என்னையே இப்படி பிளாக்மெயில் பண்ணுறீங்க? லாஸ்ட்டாக கேட்குறேன், நீ வரியா நான் வெளியே போட்டுமா? வரேன். ஏன்னா தம்ப மாட்டான், நீ எதுக்கு போகிற இரு. அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா? எங்கன்னா போனால் அப்போ எங்கே தேடுறது? வீம்புக்குனே பண்ணுவார் அவர். விடுங்க, நான் அங்கேயே போகிறேன். சரி நாத்து, நான் வழி விடுறேன், வேண்டாம் நீ போகாத. பரவாயில்ல, இப்போ அவர் கண்டிப்பாக கட்டுக்கார ஒத்துக்க மாட்டார். அதனால் அது சரிப்பட்டு வராது. வேணா பாருங்கள். நல்லா வருமா, இரு நான் வரேன்னு சொல்கிறேன். ஒத்துக்க மாட்டார் நீ. டேய் சரி நான் வழி விடுறவா. எனக்கு தேவையில்லை. பொண்டாட்டி என்ன சொல்கிற? வரேம்மா வரேன், 2 minutes வரேனே. சரி. டேய் சோஃபாலே போடுறா, தூங்குவீங்க. சரி நான் நகர்ந்துக்கிறேன், வா. எனக்கு தேவையில்லைன்னா தேவையில்லை. நீங்கள்லாம் அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. நானே சோஃபாக்கு போகிறேன், நீங்கள் அமைதியாக இருங்க. வந்துட்டேன், போதுமா? ஒன்றா கிட்டவா. பரவாயில்ல, பொண்டாட்டி என்னை விருப்பத்தாத. இங்கே தானே இருக்கேன். சரி அந்த டிவி ஆன் பண்ணுங்க, பேய் படத்தையாவது பார்ப்போம். ஏன் நாத்து இப்படி முறைக்கிற? இல்லை எனக்கு புரியல. இவ்வளோ வெறுப்பேற்றிட்டு இவ்வளோ காண்டாக்கிட்டு உங்களுக்கு பேய் படம் கேட்குது. இல்லை கேர்லி, ஒரு ஃபன்னுக்கு. ஓடிடுங்கன்ட்டேன். படுக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு வெறுப்பேற்றிட்டு என்னை இப்போ தெத்தி விட்டுட்டு உங்களுக்கு பேய் படம் கேட்குது. பிச்சுடும் பிச்சு. ஏய் பாய், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்கள் பேய் படம் பார்த்தே தீருவோம், அவ்வளோதான். நாங்கள் பேய் படம் போட தான் போகிறோம். என்னம்மா இப்படியே தூக்கம் வந்தால் அப்படியே மாதிரி படுத்து தூங்கு. அப்போ நீங்கள் எப்படி தூங்குவீங்க? நான் தூங்கிப்பேன், நீ என் மேலே படுத்து தூங்கு. ஆண்டி தங்கம் வா, கட்டில் போலாம் வா. எனக்கு அந்த கட்டில் வேண்டாம். ஏன் பட்டிருந்த கோவம் உனக்கு? ஏன் இவ்வளோ வீம்பு உனக்கு? எவ்வளோ நேரம் கேட்டேன், யாரும் தரல. அப்போ எனக்கு அது வேண்டாம்னா வேண்டாம். எவ்வளோ வீம்பு வாங்காதம்மே. அங்கே இருக்கிறது யார்? உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் என்ன? பேச தயாராக இல்லை அதை பற்றி, விடுறியா? இப்படி உட்காந்துட்டு இருந்தா உனக்கு கால் வலிக்காதா? வா நான் பேசுகிறேன், வா நான் படுக்கலாம், வா. எனக்கு கட்டில் வேண்டாம்னா வேண்டாம். சரி நீ படு, நான் உட்காந்துக்கிறேன், நீ படு. வேண்டாம் நீ படு. உனக்கு தானே வலி இருக்குது, அப்போ நீ தானே படுக்கணும். இவங்ககிட்ட தான் இப்போ இந்த தூங்குறதுக்கெல்லாம் கூட ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல பட்டு. இந்த படம் என்ன இவ்வளோ கொடூரமாக இருக்கு? இது ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த படத்தை?
ட்ரைனிங் ரொம்ப நாங்கள் போர் அடிச்சதுன்னு ஒரு நாள் பார்த்துட்டேன். அப்புறம் ஏன் அது போட்டிங்க? இது எத்தனை வாட்டி பார்த்தாலும் பயமாக தான் இருக்கும். அதனால் நம்ம தைரியமாக பார்க்கலாம். ரொம்ப த்ரில்லும் பயமும் இருக்கும் இந்த படத்தில். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் இந்த படத்தை அடி போட்ட இதுதான் செம பயமாக இருக்கும் இதை சொன்னீங்க. பார்த்த அன்னைக்கு பயந்து தூக்கமே வரலன்னு சொன்னேன். ஆமாப்பா, அந்த படம் தான். அதானே இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இத்தனை பேரோட பார்க்குறதுனால கொஞ்சம் நல்லா தானே இருக்குது. அதனால தான். ஏன் சாதா பேய் படத்துக்கு அலருவா? இந்த படத்தை போட்டு வச்சிருக்கா. அப்போ என்ன வருது அவ? அதெல்லாம் பார்க்க விட மாட்டாங்க. நீ டென்ஷன் ஆகாது. அது என்ன உண்மை. அவன் ஏன் தான் இப்படி இருக்கா தெரியலான்னு தெரியல. ஓ, அவனுக்கு இருக்கா தெரியலாம். சரிடா சரி. ஏய் இல்லடி நான் புரிஞ்சுக்கிட்டேடி. பாவண்டி என் தங்கச்சி. இருந்தாலும் இப்படி குடும்பத்தாதீங்கடி பேய் படம் போட்டு அவளை. நீ யாரா இப்படி சப்போர்ட் பண்ணுற? நம்ப முடியலையேடா. நிஜமாக தான் சொல்கிறேன். இனிமேல் நான் என் ஃபுல் சப்போர்ட் என் தங்கச்சிக்கு தான். டேய், இந்த வார்த்தை உங்ககிட்ட கேட்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். சே, இப்போ போய் சொல்லிட்டு தனியாக இருக்கும்போது சொல்லிக்கூடாதா? கிஃப்டாக கொடுத்துருக்கலாம். பாருடா என் பொண்டாட்டியா என் பாண்டி ஃபுல் ஃபார்மில் தான் இருக்க போல. லைட்டா நீ வேற இப்படி சப்போர்ட் பண்ணும்போது, நீ உன் ஃப்ரெண்டை விட தங்கச்சி முக்கியம் அதை நிற்கும்போது, இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது அப்படி தானே இருக்கணும்னு தோணும். அதான். ஓ ஓகே ஓகே. அப்போது பொண்டாட்டி பசங்க கிடைக்கும். இதே மாதிரி இருந்தால் நிறைய கிடைக்கும். அப்போ ஓகே. ஏங்க எல்லாரும் இருக்காங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அவங்கெல்லாம் பேய் படத்தில் தான் பிஸியாக இருக்காங்க. அதனால நம்மளை யாரும் பார்க்க போகிறது இல்லை. சரி என்ன? இப்படியே இரண்டுக்கு என்னடி என்ன 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 எதுக்கிட்டாலும். சரி நீங்கள் ஏன் இப்படி மூட் அவுட்டாக இருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை. இப்போ என்ன உங்களை 2 பேர் கட்டில் விடல, அது கோவமாக இருக்குது அதானே? அது வந்து தானே இப்போ உங்கள் பக்கத்தில் வந்துட்டல. அப்புறம் என்ன? அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மூட் அவுட்டாக இருந்தீங்கன்னா அப்புறம் அதுக்கு நான் அதில் பண்ணி கட்டிலுக்கே போகிறேன். வேண்டாட்டி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நம்ம விட்டு மட்டும் கொஞ்சம் நேரம் நீ இப்படி நான் நார்மலாக ஆகிடுவேன். அதனால தான் உனக்கு டுவெல்த்து நீ ஏன்னு கேட்குறேன். கொஞ்ச நேரம் உன்கிட்ட இப்படி இருந்தால் அப்புறம் நான் சரியாயிடும். ப்ளீஸ் சரிம்மா. ஏதாவது கேளு, பேசு. அப்போ தானே ஏன் அப்போ தான் இடிச்சிட்டு இருக்க முடியும் அதானே? பேசினா தானே இருக்க முடியும். இன்னும் இதில் வந்து நீங்கள் மாறல. அது எப்படி மாறுவேன்? சரி சொல்லுங்கள், என்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? உன்கிட்ட இருந்தா ஏன்? சொல்லுங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை மறைச்சோ இல்லை பொய் சொல்லியோ அப்படி ஏதாவது இருக்கா? இல்லையே. நிஜமாக தானே? நிச்சயமாக தான் பொண்டாட்டி. அப்போ ஓகே, ஒன்றும் இல்லை, ஏன்டி கேட்டேன்? சும்மா தான் கேட்டேன். சரி, நான் அப்படி மறைச்சா என்னை விட்டு போயிடுவியா? இதுக்கு எல்லாத்துக்கும் விட்டு போயிடுவியா? விட்டு போயிடுவியா? விட்டால் உங்களுக்கு வேறு கேள்வியே இல்லையா? பதில் சொல்றி. மாட்டேன். நான் என்ன தப்பு பண்ணாலும் என் கூட தானே இருப்பேன். இருப்பேன். இப்போ சொல்கிறேன், என்னை ஆடி கற்று தூக்கி போட்டு மீத்தி என்ன வேணால் பண்ணு, என்ன வேணால் பண்ணு. எவ்வளோ அடி வேணா அடி, எவ்வளோ வேணால் திட்டு, எவ்வளோ வேணால் கற்று. ஆனால் என்னை விட்டு போகிறதோ, என்னை விட்டு தள்ளி இருக்கிறதோ, என் கூட பேசாமல் இருக்கிறதோ, தயவு செஞ்சு இதை மட்டும் எனக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்காதடி ப்ளீஸ். ப்ளீஸ், உங்ககிட்ட வந்து தள்ளி இருக்கிறது மட்டும் எனக்கு வேண்டாண்டி. பண்ண மாட்டேன். நீ நிஜமாகவே லவ் பண்ணுறதானே? இது என்ன கேள்வி? சொல்லுடி ப்ளீஸ் டி, என்னை விட்டு போக மாட்டேன்ல? சவா, போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன். என்னால் முடியல இந்த கேள்விக்கு பதில் சொல்லி எனக்கு கடுப்பாக இருக்கு. நான் சொல்லிட்டேன். சரி சரி சரி, லவ் யூ பண்ணிட்டு லவ் யூ. அதெல்லாம் நான் கேட்கல. பரவாயில்ல, நான் தருவேன். தந்த வரைக்கும் போதும். எல்லோரும் இருக்காங்க. எனக்கு யார் இருந்தாலும் கவலை இல்லை. தயவு செஞ்சு இந்த பிடிவாதத்தை மட்டும் விட்டுங்க. வேறு எதுவும் வேணாம். நீங்கள் அதை விட்டிங்கனாவே நீங்கள் நல்ல பையனாக இருப்பீங்க. அதெல்லாம் முடியாது. உன் விஷயத்தில் நான் பிடிவாதம் தான் பிடிப்பேன். உன் விஷயத்தில் எல்லாமே எனக்கு பிடிவாதம் தான். அதானே, திருந்துட்டிங்கன்னா அதை ஊர்பட்டுருவீங்களே, அதை எப்படி பண்ணுவீங்க? சரி, கோவம் போச்சா? அது இப்போ கட்டிலுக்கு வரீங்களா? தூங்குறீங்களா? வேண்டாம், இன்றைக்கி நம்ம சோஃபாவில் தான் தூங்குறோம். நான் கட்டிலுக்கு வரதா இல்லை. ஏன் தான் இந்த வீம்புப்பா, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. டேய் சரி சாரிடா, வாடா கட்லுக்கு. தேவையில்லை, நாங்கள் இங்கேயே தூங்கிக்கிறோம். எப்பா மன்னிச்சிருடா, வேணா நான் கூட சோஃபாவில் படுக்கிறேன்டா. வாடா நீங்கள் 2 பேரும். 2 பேர் படுத்துக்க முடியாதுடா, சொன்னால் கேளுடா. அதை நான் பார்த்துக்கிறேன். எங்களுக்கு வர இஷ்டம் இல்லை. நம்ம மூட் அவுட்டாக இருக்குடி. அதுக்கு எனக்கு என்னோட பெயின் கில்லர் வேணும். பிச்சு போங்க, எல்லாருக்கும் வாழ முடியாது. யார் இருந்தால் எனக்கு என்ன? எனக்கு பொருட்கள் இருந்து எனக்கு வேணும். ஏன் இப்படி ஆகிட்டீங்க இன்னைக்கு? நீங்கள் என்ன உங்கள் பிரச்சனை? ஒரு கட்டில் ஆரம்பித்த சண்டை இவ்வளோ மூட் அவுட்டாக இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க. அதெல்லாம் முடியாது. அந்த முன்னாடி சோதிக்காது என்ன? அதே தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் என்ன கோவப்படுத்தாதீங்க. எனக்கு வேணும்னா வேணும். எப்படி வந்து தெரியும்ல உனக்கு? அதெல்லாம் தர முடியாதுன்னா முடியாது தான். வேண்டாம், என்னை ஃபோர்ஸ் பண்ண வைக்காத.
சரி, இப்போ நீங்கள் ஏன் இவ்வளோ மூட் அவுட்டாக இருக்கீங்க? என்ன ஆச்சு? வேறு ஏதாவது உங்கள் மண்டைக்குள்ள ஓடுதா? அதை சொல்லாமல் இப்படி மறைக்கிறீங்களா? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? அதை சொல்ல முடியாமல் மாற்றி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்கள். அது வந்து பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் புரிஞ்சுப்பேன். ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் இந்த கோவம், ஏன் இந்த வெறி, இவ்வளோ வெறி ஏன்? அது ஏன் தெரியல, சொல்ல தெரியல. அவங்க 2 பேரும் இடம் விட மாட்டேன்னு சொன்னது உங்களுக்கு அவ்வளோ மூட் அவுட் ஆச்சு? எனக்கு புரியல. அவங்க சும்மா தான் சொன்னாங்க, உங்களுக்கே தெரியும் அவங்க ஃபன் தான் பண்ணுவாங்க, உங்களை வச்சு செய்வாங்கன்ட்டு. நீங்கள் எப்படி இருந்தாலும் சண்டை போடுவீங்கன்றனால உங்களை கலாய்க்கிறதுக்காக தான் அவங்க பண்ணாங்க. அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அவங்க யாருமே உங்களுக்கு சீரியஸாக இடம் தரமாட்டேன்லாம் இல்லை. சும்மா நீங்கள் காண்டாவீங்களோ, உங்களை வெறுப்பேற்ற தான் பண்ணாங்க. இல்லை, எனக்கு அது என்னவோ என்கிட்டேருந்து யாரும் பிரிக்கிற மாதிரி இருக்குது. இப்படி இருக்க பிடிச்சிட்ருக்கீங்க, எப்படி பிரிவா? எனக்கு புரியல. அது எனக்கு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது. என்கிட்ட எங்கே போயிட்டுருக்க மாதிரியே தோணுது. ஏன் தோணுதுன்னு எனக்கு தெரியல. நான் ஏன் போகிறேன்? உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது எனக்கு புரியல. இப்போ நான் எங்கே உட்காந்துட்ருக்கோம்? உங்கள் மடியில். இப்படி பிடிச்சிட்ருக்கீங்க இருக்க 2 பக்கமும். இதை தாண்டி நான் எப்படி போக முடியும்? எனக்கு புரியல. தெரியல, எனக்கு தோணுது. நான் என்ன பண்ண சொல்கிறோம்? சரி, ரிலாக்ஸ் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பே பண்ண பாருங்கள், ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் ஒன்று பார்த்தா மட்டும் போதும். சரி, நாளைக்கு எங்கே சுற்றி பார்க்க போகிறோம்? ஆமால, அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. சரி, படம் பார்த்துட்டே யோசிச்சிருவோம். 4-5 பிளேஸ் டிஸ்கஸ் பண்ணி ஒன்று ஃபைனல் பண்ணிவிடும். யோசிங்க. நீங்கள் தானே போகிறீங்க? என்னம்மா சொன்னேன்? இல்லை, நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, பேசுங்க. டேய், என்னடா சொல்கிற? ஆமாம். டேய், அப்போ நாளைக்கு அவளை அவுட்டிங் கூப்பிட்டு வர மாட்டியா? மாட்டேன். என் பொண்டாட்டி என் கூட தான் இருக்கணும், இருப்பா. ஏன்டா இப்படி பண்ணுற? ஏன்டா இப்படி வெறுப்பேத்துற? என்ன வேணால் சொல்லிக்கோ, எனக்கு கவலை இல்லை. டேய், அவள் பாவண்டா. அவள் சுற்றி பார்க்க தானே வந்தா. அவளுக்கு இந்த இடம் இவ்வளோ பிடிக்கும். ஏன்டா இப்படி பண்ணுற? ஆமாம், சுற்றி பாப்பா. அவன் கூடவே திரிவா. என்னை கண்டுக்கவே மாட்டான். எனக்கு அப்படி தேவையில்லை. அவன் என் கூட தான் இருக்கணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும். நான் இங்கே அவளை கூப்பிட்டு வந்தது அஃப்கோர்ஸ் மகாபலிபுரம் அவளுக்கு பிடிச்ச இடம் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் அவள் சுற்றி பாப்பா, என் கூடவே வந்து சுற்றி பாப்பான்னு யோசித்தேன். ஆனால் அவள் என்னை கண்டுக்க மாட்டாளே. அதனால் என்னாலே முடியாது. அவள் என் கூட தான் இருக்கணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும். சரி, அதான் உன் பிரச்சனை. நான் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போகிறேன். நீ அவளை கூட்டிட்டு தனியாக போ. அதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்காக அவளை சுற்றி காட்டாமலாம் இருக்காதுடா. முடியாது. அவளும் போக மாட்டா, அவங்களும் விட மாட்டாங்க. அது நான் கையில் கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன். ஓ, அப்போ கைக்கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன்ற. நீ தனியாக போக ஆசைப்படுறன்றத சொல்கிறேன். அதை நான் புரிய வச்சுக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் அவளுக்கு புரிய வைப்பேன். அதை நான் பார்த்துக்கிறேன். அவளை கூட்டிகிட்டு போ. முடியாது. ஆனால் அவள் சொல்லும் போது கூட நான் நம்பலடா. உன் கூட இருக்கும்போது நானும் அப்படிதான் கிறுக்காந்தேன் போல. இப்போ தெரியுது நம்ம எவ்வளோ கிறுக்காந்துருக்கோம். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஆமாம், நம்ம சுற்றி காட்டு வரும்போது அவள் சொன்னாலே நீங்கள் சுற்றி தான் காட்டுவீங்கன்னு. அவள் அப்படி கலைக்கும் போது எனக்கு காண்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ புரிஞ்சிடுச்சு. உன் கூட இருந்ததுனால நானும் அப்படி தான் இருந்திருக்கேன்னு. அதனால தான் அவளுக்கு அவ்வளோ காண்டாக இருக்குது. அதனால தான் அவள் நம்ம மேலே அவ்வளோ டென்ஷனாக இருக்கா. இதோ சுற்றி காட்டாமே அடைக்கிறியே. இதை வச்சே தெரியல நம்ம லட்சணம் என்னென்னு. போதண்டா, பாவண்டா, விடுடா அவளை சுற்றி பார்க்கட்டும். முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு கற்று வச்சிடாத, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். உன்னை பார்த்தா எனக்கு ஹீரோ பார்க்குற மாதிரி இல்லை, வில்லனை பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படியே உன்னை மிதிக்கிற அளவுக்கு கோவம் வருதுடா. கொஞ்சம் பக்கத்தில் வந்து எட்டு விடுவேன்டா. நிச்சயமாவா? பக்கத்தில் வந்து எட்டு விடுவியா? தயவு தர 2 எட்டு விடுறியா? அது என்னடா அடி வாங்குறது உனக்கு அப்படி ஒரு ஆர்வம்? ஆமாம், நீ அடித்தா நான் அடிபட்டுச்சு நடிப்பேன்ல. நடித்தா நாளைக்கு லீவ் போட்டுருவேன். அதனால் நாளைக்கு அவன் எங்கேயும் போக மாட்டான். பத்தாததுக்கு உன் மேலே ரொம்ப 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 காண்டாவல. உன் மேலே எந்த அளவுக்கு காண்டாவலோ அந்த அளவுக்கு என்கிட்ட க்ளோஸ் ஆகல. அது எனக்கு வேணும். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வா, வந்துட்டு வா வா வா, நான் ரெடியாக இருக்கேன், வா. ஓ சார், இப்படி ஒரு பிளான் வச்சுருக்கீங்க. அப்போ நான் 8 உதைக்க மாட்டேன் சார். 8 உதைக்கவே மாட்டேன். நான் உதைச்சா தானே மாட்டவே மாட்டேன். மச்சான் ப்ளீஸ் சார், 2 அதிகம் இல்லை, ஒன்று ப்ளீஸ்டா. முடியாது மாப்பிள்ள, முடியாது, முடியவே முடியாது. டேய், 2 பேரும் என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? வெறும் உசு சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. என்ன பேசுறீங்க? ஆமாம்ல, இவ்வளோ பக்கத்தில் இருக்கனே எப்படி பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க. என்ன பேசுகிறீங்க? உங்கள் டைலாக் தான். தட் இஸ் பாய் சீக்ரெட். அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஓ, ரிவெஞ்சு. நீ எப்போ அப்படி தானே சொல்லுவேன், கேர்ள் சீக்ரெட். அதனால தான் இது பாய் சீக்ரெட். அதனால் சொல்ல முடியாது. பழி வாங்கிட்டீங்க. நான் திருப்பி பழி வாங்கினா தாழ்வீங்களா? அது இல்லை, சும்மா பண்ணேன். பரவாயில்ல, கையிடுங்க, நான் கட்டிலுக்கே போகிறேன். அம்மே தேவையில்லை, ரிவெஞ்ச் டாஸ்க் தானே பண்ணீங்க, நான் பதிலுக்கு அதுக்கு ரிவெஞ்ச் பண்ண வேணாவா? வேண்டாம் ப்ளீஸ். இவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி சீனு? இல்லை, சும்மா பிச்சே விடுவோம், பிச்சு. ஷடப். சொல்லவே இல்லை. நாளைக்கு என்னதான் பிளானு? அது காலையில் எழுந்து எங்கே பார்க்கணும்னு தோணுதோ அங்கே பார்த்துக்கலாம். எதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்லாம்? எந்த இடம் பார்க்கணும்னு ஃபீல் தோணுதோ அதை
அப்ளை பண்ணிடலாம். இதுவும் ஓகே தான். இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. முன்னாடி பிளான் போட்டு அது எந்த இடம் என்ன எதுன்னு யோசிக்காம நடக்கும்போது எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் போய் அதை ஃபுல்லாக ரசிப்போம். ஆ அதே தான். நாளைக்கு நடக்க முடியும்ல, நாளைக்கு ஏமாற்ற மாட்டீங்களே, என்னை வெளியே கூப்பிட்டு போவீங்கல்ல? இது உனக்கு ஆசை இருக்கா? ஆ ரொம்ப ரொம்ப. அப்போ கண்டிப்பாக கூப்பிட்டு போவேன். போதுமா? நீ என் கூட தானே இருப்பேன், என் கூட தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆ உங்கள் கூட தான் வருவேன், உங்கள் கூட தான் நடந்து வருவேன். நிஜமாக நடந்து வருவல? ஆமாம்மா, நடந்து வருவேன். அப்போ நாளைக்கு உனக்கு எங்கே தோணுதோ அங்கே போகலாம். ஓகேவா? நிஜமா ஏமாற்ற மாட்டீங்கல்ல? மாட்டடி தங்கம் மாட்டுவேன். உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே கூப்பிட்டு போகிறேன். போதுமா? அப்போ ஓகே, தேங்க்யூ. ஓ தேங்க்ஸ். லவ் யூ தான். இந்த ஃப்ளையிங் கிஸை கொடுக்குறது மிஸ்திரியா முதல்ல எனக்கு கடுப்பாக இருக்குது. ஏன்? பக்கத்தில் நானே இருக்கும்போது இதுக்கடி ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறேன். நான் என்ன ஃபோன்லேயே இருக்கேன். நீங்கள் கூப்பிட்டு போங்க, அப்போ நிறைய தரேன். ஏமாத்துனீங்கன்னா அதனால் ஃப்ளைங் கிஸ் இருக்கட்டும். ஓ சேஃப்டியாக. ஆமாம், நீங்கள் கிஸ் வாங்கிட்டு என்னை ஏமாற்றிட்டீங்கன்னா அதனால் நீங்கள் கூப்பிட்டு போனால் தான் உங்களுக்கு கிஸ். அது வரைக்கும் ஃப்ளைங் கிஸ் தான். சரிம்மா சரி, நாளைக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் நிறையா வாங்கிக்கிறேன். இது உங்கள் இஷ்டம். நீங்கள் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போங்க, அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. சரி, நீங்கள் நாளைக்கு தத்துக்கோங்க, நாளைக்கு தரவா? ஒன்றும் வேண்டாம். ஏன்டிக்கு? நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்றும் கிடையாது, தூங்குங்க. ப்ளீஸ் டி. சரி போதும். இவ்வளோ தரமாட்டா, தரவனையும் தரவிட மாட்டா. நாங்கள் அப்படித்தான். ஏன் அப்படி பார்க்குறீங்க? பரவாயில்ல, எனக்கு அப்படி பார்க்கணும் தோணுது. நான் அப்படி தான் பார்த்துட்ருப்பேன். சரி பார்த்துக்கோங்க. ஆனாலும் கட்ட புருஷனை கண்டுக்காம நீ இவ்வளோ ஆர்வமாக படத்துலேயும் போகக்கூடாதுடி. பரவாயில்லடா பரவாயில்ல. எங்கன்னா ஒரு புருஷன் கூட பேசுவோம் கொஞ்சம். போதும் போதும் உனக்கு, கிளம்பு கிளம்பு. துளி கூட பாசம் இல்லைடி உனக்கு என் மேலே. அதெல்லாம் கிடையாது. தங்கச்சி வேலைனா கைட்டு விட பார்த்து வந்துடா நீ. உனக்கு என்னடா பாசம்? கிளம்புடா. அடி அதையே சொல்லி காட்டிட்டு இருக்க. என் நாத்து ஒத்துக்கலையே கைட்டி தானடா விட்டுருப்ப. அப்புறம் என்னடா பேச்சு? ஓடுறா நீ. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன். டிப்பாவி, அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லி காட்டிட்டு இருப்ப. வச்சு மொத்த மாட்டேன். தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்டி, மன்னிச்சிடு மன்னிச்சிடு. ஓய் என்ன? ப்ளீஸ் ஒன்றே ஒன்று, அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் 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 எல்லாரும் இருக்கு, நீ இப்படி பண்ணுற? ப்ளீஸ் டி, யாரும் பார்த்துடி. ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி. ஒன்றே ஒன்று தான். அப்புறம் கம்ப்ளீட் பண்ண மாட்டேன், தூங்கிடும், என் ஸ்ட்ரெஸ் போயிடும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி. ஏன்டி? அதை கொடுத்துட்டீங்களா? அப்புறம் ஒன்று கேட்டீங்க, ஒன்று கொடுத்தாச்சுல, அவ்வளோதான். எத்தனை தூங்கணும்? ஸ்ட்ரெஸ் குறைஞ்சதா? அதெல்லாம் குறைஞ்சது, இருந்தாலும் பெரம்புல அடி வேணுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாமா வேண்டாம், நான் தூங்குறேன். அது என் செல்லக்குட்டி குட் பாய். இப்போதான் குட் பாயாக இருக்கணும்.